வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்ரீதர் வேம்பு இந்தியாவினுடைய ஒரு ப்ரௌட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் சோஹோ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோசாஃப்ட்டுக்கு நிகரான, அதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன இந்தியா அதாவது இண்டிஜினியஸ் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட, இந்தியர்களால் தயாரிக்கப்பட்ட, தமிழரால் தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய இந்த சோஹோ ஆஃபீஸில் அடுத்த ஒரு ஆப்பா வெளியாக இருக்கிறது தான் அரட்டை. இது வாட்ஸ்அப்புக்கு மாற்றாக இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாட்ஸ்அப்பை விட டபுள் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகவும் ஒரு பாதுகாப்பான இந்த டேட்டா பிரைவசி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்மளுடைய டேட்டாக்கள் உலகளாவிய டேட்டாக்களே அமெரிக்காவில் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒட்டுமொத்த வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், யூடியூப், இது போல் ஃபேஸ்புக், இது ஒட்டு மொத்தமாக எங்கே கொண்டு போய் டேட்டா சென்டர் இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்குது. இதற்கு ஒரு டேட்டா இந்த பாதுகாப்புக்கு ஒரு மணிமகுடம் சுற்றியது போல் இந்தியாவே சொந்தமாக ஒரு ப்ராடக்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது தான் இந்த அரட்டை. இது நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய உரையில் சுதேசி பொருட்களை பயன்படுத்துங்க, இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்துங்க அப்படின்னு இந்திய மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டதை தொடர்ந்து சோஹோ மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆச்சு. நம்மளுடைய அஸ்வினி வைஷ்ணவ் மினிஸ்டர், மத்திய மினிஸ்டர் இதை நான் பயன்படுத்துகிறதா ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாப்புல. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய கல்வி அமைச்சர், நான் அரட்டையை பயன்படுத்துகிறேன், என்னோட மீட்டிங்ஸ்லாம் அரட்டை தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதை அடுத்து இந்த அரட்டை ஆப் மிகப்பெரிய அளவில், அதாவது ஒரு நாளைக்கு 3500 அளவில் டவுன்லோட் ஆகிட்டு இருந்த, ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் ஆகிட்டு இருந்த இந்த ஆப்பானது தற்சமயத்துக்கு 3.5 லட்சம் ஆப் டவுன்லோட் ஆகுது. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40 மில்லியனுக்கும் அதிகமான அதாவது யூசர்ஸ் இதை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க ஒரு 2-3 நாட்களுக்குள்ளாகவே. அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, உலக தமிழர்கள் அனைவரும், உலகத்தில் இருக்கிற அனைத்து இந்தியர்களும் இந்த நம்மளுடைய இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பான இந்த அரட்டையை பயன்படுத்துங்க. அது பாருங்க, பேரே ஒரு அரட்டை அப்படின்னு தமிழில் வச்சிருக்காப்புல. பொதுவாகவே இந்த சாட்டிங் அப்படின்னா நம்ம சிட் சாட் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லுவோம், அரட்டை அடிக்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த அரட்டைங்கிற பேரில் இருக்கிற ஒரு வாட்ஸ்அப்புக்கு மாற்றான ஒரு மிகப்பெரிய ஆப் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். வாட்ஸ்அப்பை விட இன்னும் ஒரு பாதுகாப்பான ஆப் அப்படின்னும் இதை சொல்கிறாங்க. அதனால நம்ம இந்தியனுடைய தயாரிப்பை பயன்படுத்தாமல் வேற யார் நம்ம பயன்படுத்த முடியும்? ஸோ அதுக்கு அனைத்து இந்தியர்களும், அனைத்து தமிழர்களுமே அரட்டை ஆப்பை பயன்படுத்தணும். உங்களுடைய ஃபேமிலியை பயன்படுத்துறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. இது சமீபத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த H1B விசா எந்த அளவுக்கு முடக்கணும்னு